யூடியூப் இன்று படைப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு முக்கிய தளமாக விளங்குகிறது. இது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை இணைக்கிறது. உங்கள் சேனல் வளர்ச்சிக்கு ஈடுபாட்டை அதிகரிப்பது மிகவும் அவசியம். லைக்ஸ், கமெண்ட்ஸ், வியூஸ் மற்றும் ஷேர்கள் ஆகியவை உங்கள் சேனலின் உயிர்நாடி. ஒரு விசுவாசமான பின்தொடர்பவர்களை உருவாக்குவது சவாலானது. ஆனால் அது சாத்தியமே. ஈடுபாட்டை உயர்த்துவதில் பல சவால்கள் உள்ளன. ஆனால் சரியான அணுகுமுறையுடன் இதை வெல்லலாம். கரிம வளர்ச்சி மற்றும் மூலோபாய முதலீடுகளை இணைக்கும் ஒரு பன்முக அணுகுமுறை தேவை. பொழுதுபோக்கு, தகவல் அல்லது மதிப்புமிக்க வீடியோக்களை உருவாக்குங்கள். உங்கள் பார்வையாளர்களுக்கு பயனுள்ள உள்ளடக்கத்தை வழங்குவது முக்கியம். இது அவர்களை மீண்டும் உங்கள் சேனலுக்கு வரத் தூண்டும். நல்ல தயாரிப்பு தரத்தை உறுதி செய்யுங்கள். சிறந்த கேமரா மற்றும் மைக்ரோஃபோன் பயன்படுத்துங்கள். இது உங்கள் வீடியோக்களின் தொழில்முறை தோற்றத்தை மேம்படுத்தும். ஈடுபாட்டுடன் கூடிய மென்மையான வீடியோ எடிட்டிங் அவசியம். இது பார்வையாளர்களை சலிப்படையாமல் வைத்திருக்கும். உங்கள் வீடியோக்களை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றும். கவர்ச்சிகரமான மற்றும் கவனத்தை ஈர்க்கும் தம்ப்நெயில்களை வடிவமைக்கவும். ஒரு நல்ல தம்ப்நெயில் உங்கள் வீடியோவை கிளிக் செய்ய தூண்டும். இது முதல் பார்வையில் முக்கியமானது. வலுவான, விளக்கமான தலைப்புகளை உருவாக்குங்கள். உங்கள் வீடியோவின் உள்ளடக்கம் என்ன என்பதை தலைப்பு தெளிவாக கூற வேண்டும். இது தேடல் முடிவுகளில் உங்கள் வீடியோவை கண்டறிய உதவும். ஒரு வழக்கமான பதிவிடும் அட்டவணையை பராமரிக்கவும். வாராந்திர அல்லது இரு வாராந்திர பதிவுகள் சிறந்தவை. இது உங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். புதிய வீடியோ வெளியீட்டு நேரங்களைப் பற்றி பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சமூக ஊடகங்கள் அல்லது சேனல் அறிவிப்புகள் மூலம் இதை செய்யலாம். இது அவர்களை தயாராக வைத்திருக்கும். பார்வையாளர்களை தொடர்ந்து ஈடுபடுத்தி சேனலுக்கு திரும்ப வரச் செய்யுங்கள். வழக்கமான உள்ளடக்கம் அவர்களை உங்கள் சேனலுடன் இணைந்திருக்க வைக்கும். இது ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்கும். யூடியூப் அல்காரிதத்திற்கு சேனல் செயல்பாட்டை சமிக்ஞை செய்யுங்கள். இது கரிம பார்வைகளுக்கு உதவும். தொடர்ந்து பதிவிடுவது உங்கள் சேனலை அல்காரிதத்தில் முன்னிலைப்படுத்தும். லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்கள் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன்களை கேட்கவும். உங்கள் வீடியோக்களில் இதை வெளிப்படையாக கேட்கலாம். இது பார்வையாளர்களை செயல்படத் தூண்டும். வீடியோக்களுக்குள் தெளிவான வாய்மொழி மற்றும் காட்சி அழைப்புகளை பயன்படுத்தவும். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் போன்ற வாசகங்கள் உதவும். இது பார்வையாளர்களை வழிநடத்தும். பார்வையாளர்களின் கருத்துக்களுக்கு பதிலளிப்பதன் மூலம் பாராட்டு மற்றும் ஆர்வத்தை காட்டுங்கள். இது அவர்களுக்கு நீங்கள் மதிப்பளிப்பதாக உணர்த்தும். இது ஒரு நல்ல உறவை உருவாக்கும். சேனலைச் சுற்றி ஒரு சமூக உணர்வை வளர்க்கவும். கருத்துக்களுக்கு பதிலளிப்பது ஒரு உரையாடலைத் தொடங்கும். இது உங்கள் பார்வையாளர்களை ஒரு குடும்பமாக உணர வைக்கும். பார்வையாளர்களுடன் தனிப்பட்ட தொடர்புகளை உருவாக்குங்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது அல்லது அவர்களின் கருத்துக்களை பாராட்டுவது முக்கியம். இது விசுவாசத்தை வளர்க்கும். எதிர்கால தொடர்பு மற்றும் கருத்து தெரிவிப்பதை ஊக்குவிக்கவும். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் போன்ற கேள்விகளை கேட்கலாம். இது தொடர்ச்சியான ஈடுபாட்டை உறுதி செய்யும். உண்மையான கணக்குகளிலிருந்து உண்மையான ஈடுபாட்டிற்கான நம்பகமான ஆதாரங்களை பயன்படுத்தவும். இது உங்கள் வீடியோக்களுக்கு ஒரு ஆரம்ப ஊக்கத்தை அளிக்கும். கவனமாக தேர்வு செய்வது முக்கியம். உள்ளடக்கத்தின் தெரிவு நிலையை அதிகரிக்கவும். புதிய பார்வையாளர்களை ஈர்க்கவும் இது உதவும். அதிக லைக்குகள் உங்கள் வீடியோவை மேலும் பிரபலமாக்கும். இது புதியவர்களை ஈர்க்கும். யூடியூப் அல்காரிதத்திற்கு கரிம வளர்ச்சியை சமிக்ஞை செய்யவும். அதிக லைக்குகள் உங்கள் வீடியோவை அல்காரிதத்தில் முன்னிலைப்படுத்தும். இது மேலும் பார்வைகளுக்கு வழிவகுக்கும். தலைப்புகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் முக்கிய வார்த்தைகள் நிறைந்ததாகவும் ஆக்குங்கள். இது தேடல் முடிவுகளில் உங்கள் வீடியோவை கண்டறிய உதவும். தெளிவு முக்கியம். தலைப்புகளில் ஆர்வத்தை அல்லது ஒரு அழைப்பைச் சேர்க்கவும். இதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் போன்ற தலைப்புகள் கிளிக் செய்ய தூண்டும். இது பார்வையாளர்களை ஈர்க்கும். தம்ப்நெயில்களில் பிரகாசமான, மாறுபட்ட வண்ணங்கள் மற்றும் வெளிப்படையான முகங்களை பயன்படுத்தவும். இது கவனத்தை ஈர்க்கும். உங்கள் வீடியோவை தனித்து காட்டும். முக்கிய புள்ளிகளை முன்னிலைப்படுத்த தம்ப்நெயில்களில் உரையைச் சேர்க்கவும். இது பார்வையாளர்களுக்கு வீடியோவின் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு விரைவான யோசனையை வழங்கும்.
தொடர்புடைய வீடியோக்களை குழுவாக்கி பார்வையாளர்களை நீண்ட நேரம் பார்க்க வைக்கவும். இது உங்கள் சேனலின் மொத்த பார்வை நேரத்தை அதிகரிக்கும். இது ஒரு சிறந்த உத்தி. சேனல் தலைப்புகளைச் சுற்றி கருப்பொருள் பிளேலிஸ்ட்களை உருவாக்கவும். யூடியூப் டிப்ஸ் அல்லது எடிட்டிங் டுடோரியல்ஸ் போன்ற பிளேலிஸ்ட்கள் பயனுள்ளவை. இது உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கும். புதிய பார்வையாளர்களுடன் உள்ளடக்கத்தை பகிர்வதன் மூலம் உங்கள் வரம்பை விரிவாக்குங்கள். இது உங்கள் சேனலுக்கு புதிய சந்தாதாரர்களை கொண்டு வரும். இது ஒரு பரஸ்பர நன்மை. ஒத்த பார்வையாளர் அளவு மற்றும் உள்ளடக்கத்தை கொண்ட ஒத்துழைப்பாளர்களை தேர்வு செய்யவும். இது இரு தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரியான கூட்டாளரை தேர்ந்தெடுப்பது முக்கியம். பார்வையாளர் நடத்தை மற்றும் உள்ளடக்க செயல்திறனை புரிந்து கொள்ளுங்கள். எந்த வீடியோக்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என்பதை அனலிட்டிக்ஸ் மூலம் அறியலாம். இது உங்கள் உத்தியை மேம்படுத்தும். பார்வை நேரம், ஈடுபாடு மற்றும் தக்கவைப்பு தரவுகளின் அடிப்படையில் உள்ளடக்க உத்தியை செம்மைப்படுத்துங்கள். இந்த தரவுகள் உங்கள் அடுத்த வீடியோக்களுக்கு வழிகாட்டும். இது தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு உதவும். ஈடுபாட்டில் தற்காலிக உச்சங்களை உருவாக்கவும் புதிய சந்தாதாரர்களை ஈர்க்கவும் பரிசுகள் உதவும். இது உங்கள் சேனலுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும். இது ஒரு குறுகிய கால உத்தி. இது உங்கள் சேனலுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும். புதிய பார்வையாளர்களை ஈர்க்கவும் ஏற்கனவே உள்ளவர்களை ஈடுபடுத்தவும் இது ஒரு சிறந்த வழி. இது ஒரு வேடிக்கையான அணுகுமுறை. யூடியூப் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கு ஒரு பன்முக அணுகுமுறை தேவை. இது பல உத்திகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு உத்தியும் முக்கியமானது. தரமான உள்ளடக்கம், சீரான பதிவிடுதல் மற்றும் பார்வையாளர் தொடர்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். இவை உங்கள் சேனலின் அடித்தளத்தை உருவாக்கும். இவை இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமில்லை. அனலிட்டிக்ஸ் மற்றும் விளம்பரக் கருவிகளின் மூலோபாய பயன்பாடு முக்கியமானது. இவை உங்கள் முயற்சிகளை மேம்படுத்தும். சரியான கருவிகளை பயன்படுத்துவது வெற்றியை விரைவுபடுத்தும். பொறுமை மற்றும் தொடர்ச்சியான மேம்பாட்டின் மூலம் ஒரு அர்ப்பணிப்புள்ள பின்தொடர்பவர்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் சேனல் இலக்குகளை அடைய இதுவே வழி. விடாமுயற்சி அவசியம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.